ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஜீரா போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்கும். இந்த ஸ்வீட்டு ரொம்ப பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இது நான் பிராமின்ஸ் மேரேஜில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பண்ணிக்கு நைட்டு டின்னருக்கு இது போடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மைதா மாவில் தான் பண்ணணும். கோதுமை மாவுலலாம் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நான் இன்றைக்கி ஒரு அரை கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரே ஒரு 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப குறைச்சலாக தான் சால்ட்டு போடணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எண்ணெயெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். வெறுமை தண்ணி ஊற்றி நம்ம பூரி மாவெல்லாம் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டு மேலே நிறையா கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி திருப்பியும் நல்லா பிசைஞ்சு வச்சுடுங்க. இது இப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். அரை கப்பு மைதா மாவு எடுத்துருக்கோம். அதனால் 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது மேலேயே ஒரு 1/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஜீனி கரைஞ்சிட்டு நல்லா கொதித்து ஒரு பிசுபிசுப்பு பதம் வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். அது வரத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் ஜீனி கரைஞ்சதுக்கப்புறமா. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பாத்திரத்தில் லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு கையில் ஒட்டணும். ஆனால் கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டியதில்லை. நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் வைக்கிற பதம் தான். இப்போ இதில் கொஞ்சமாக கேசரி பவுடரும் 1/4 ஸ்பூனு கேசரி பவுடர், ஏலக்காய் பொடி 2 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கலர் வரணுங்கிறதுக்காக கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி வேண்டாட்டி நீங்கள் குங்குமப்பூ ஆட் பண்ணிங்கன்னா நேச்சுரல் கலர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம மைதா மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். பூரிக்கெலாம் உருட்டுற மாதிரி. ரொம்ப பெருசாக இது இருக்கக்கூடாது. சின்ன சின்னதாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த அரை கப்பு மைதா மாவுக்கு எனக்கு ஒரு 10 பூரி கிடைக்கும். இப்போ இதை நம்ம எப்போதும் பூரிக்கெலாம் இடுற மாதிரி இட்டு எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் தொட்டு இந்த மாதிரி பூரி இட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது எண்ணெய் தெளிவாக இருக்கும். அடியில் வண்டல்லாம் எதுவும் வராமல் தெளிவாக இருக்கும். அதனால் எப்போதுமே நீங்கள் பூரி இடும்போதும் சரி இந்த மாதிரி இட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் அப்படியே இருக்கும் கிளியராக. நல்ல மெல்லிஸாக உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிஸாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பக்கத்துலேயே ஆயில் சுட வச்சுருக்கேன். ஆயில் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. அதாவது நல்லா பூரி வெந்திருக்கணும். பட் ஆனால் ரொம்ப மொறுமொறுனும் ஆகக்கூடாது. பூரி மாதிரி உப்பவும் கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான், நாம் எடுத்து வச்ச எல்லா பூரியையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ஜீராவும் ரெடி, பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பூரியை எடுத்து நீங்கள் ஜீராவில் இப்படியே ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா ஊறினதுக்கப்புறம் சொதன்னு உங்களுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. அதனால் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் போட்டுட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இல்லை நீங்கள் பூரி தனியாக ஜீரா தனியாக வச்சுட்டு நீங்கள் எப்போ பரிமாறுறீங்களோ அப்போ ஜீராவில் போட்டு கூட நீங்கள் எடுத்து பரிமாறிக்கலாம். அப்போ தான் அங்கங்கே ஜீரா இருக்கும். சில இடத்துல நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பூரி. அந்த மாதிரி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஊறினாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ அங்கங்கே லைட்டாக கொஞ்சமாக ஜீரா எடுத்து நான் ஊற்றிருக்கேன். அதாவது நீங்கள் பரிமாறுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். அது மேலேயே நீங்கள் நட்ஸு கட் பண்ணி போட்டுக்கலாம்.
நான் இன்றைக்கி பாதாமும் பிஸ்தாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது மேலே போட்டிருக்கேன். இந்த டேஸ்டியான ஈஸியான ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.